பஞ்சப்பூர் பகுதியில் 408.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஆனது கடந்த மே மாதம் 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பகுதியில் கிடைப்பதற்கும் மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் தேவையான அனைத்து வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம், அதாவது இன்று காலை 6 மணி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் கொடியசைத்து பேருந்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த பேருந்து நிலையமானது இன்றைய தினம் முதல் வந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் பார்த்தோமேயானால் முதல் தளத்தில் நகர பேருந்துகள் அனைத்துமே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்து திருச்சி மாநகர் பகுதி மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு தேவையான அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படுகிறது. மேலும் கீழ்த்தளத்தில் பார்த்தோமேயானால் அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை தவிர சென்னை, பெங்களூர், ஓசூர், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி ஆகிய பகுதிகளுக்கு இந்த கீழ்த்தளத்தில் இருந்து ஒவ்வொரு நடைமேடையாக அமைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் அந்த பேருந்துகளானது மக்களுக்காக இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து நிலையத்தை தற்போது மக்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் என 2 பேருந்து நிலையங்கள் இருக்கின்ற நிலையில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் அமைந்துள்ளது என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தெரிவித்தார். ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கத்திற்கு நிகராக இந்த பேருந்து நிலையம் முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட ஒரு வசதியானது செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் இங்கு வருகை தரும்போது வெயில் காலத்திலும் சரி, மழை காலத்திலும் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாத வண்ணம் இந்த பேருந்து நிலையம் முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பிற்காக இங்கே காவல் நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளது. மேலும் இங்கு இந்த பேருந்து நிலையத்தை முழுவதுமாக பராமரிப்பதற்காக மாநகராட்சி தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படவும் உள்ளது. பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையத்தை முழுவதுமாக பயன்படுத்தி சுகாதாரமற்ற முறையிலையும் பாதுகாப்பாக முறையிலும் இந்த பயணங்களை மேற்கொள்வதற்காக இந்த பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையமானது அமையும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கா? எப்படி இருக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். வசதிகள்லாம் நிறையா இருக்குது. எல்லாம் பாத்ரூம் வசதிகள் அங்கெல்லாம் அந்தளவுக்கு சுகாதாரமாக இருக்காது. இங்கே நல்ல மாதிரியாக சுத்தமாக இருக்குது. பாத்ரூம் வசதிக்கு அது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எல்லா இடத்துலையுமே இருக்குது. மற்றபடி பஸ் ஏறுறதுக்கும் அதுக்குன்னு தனித்தனியாக ரோலாக தனித்தனியாக விட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே எளிய முறையில் ஈஸியான முறையில் தான் இருக்குது. எல்லாமே வெளியிலேயே போர்டுலாம் எல்லாமே வெளியே நல்ல முறையாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஊருக்காக போகிறதுக்காக வந்திருக்கீங்க? நான் சேலம் போகிறதுக்காக வந்துடுவேன். உங்களுக்கு தேவையான பேருந்து வசதி இருக்குது. இந்த பஸ்ஸு நிறைய நிற்குது. உங்கள் பேர்? மணிமாறன். இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது? நீங்கள் ஏற்கனவே பல ஊர்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது? உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே எப்படி இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். மற்ற இதை விட இங்கே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லா ஒரு இது ஃப்ரீயாக ஜனங்களுக்கு ஏறக்கொள்ள ஃப்ரீயாக இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. உங்களுக்கு மற்ற பஸ் ஸ்டாண்டை விட இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்லா ஒரு இதாக இருக்குது. இப்போ திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக இங்கே ஒரு பேருந்து நிலையம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க? பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது? உள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் எளிய முறையில் பேருந்துகள் செல்லக்கூடிய எல்லா வசதியும் இருக்கா? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கு. எல்லா வசதியும் இருக்குது. மற்ற 2 பஸ் ஸ்டாண்டை விட இது கொஞ்சம் நல்லா ஜனங்களுக்கு ஃப்ரீயாக ஏறக்கொள்ள இறங்க போகிறது போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பூபதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.